Hello students, in our previous video we saw about the introduction to financial market. Financial market na adoda meaning and definition and types of financial market எல்லாமே பார்த்து முடிச்சிருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம ரோல் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட் பார்க்க போகிறோம். ஃபினான்ஷியல் மார்க்கெட்டோட ரோல், ஃபினான்ஷியல் மார்க்கெட் என்னென்ன ரோல்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணுறாங்க, என்னென்ன விஷயம் அவங்களோட கேரக்டரைசேஷன், எதுலலாம் அவங்க ரோல் ப்ளே பண்ணுறாங்க, என்ன மாதிரியான ரோல்ஸ்லாம் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஒன், ரோல் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் சேவிங்ஸ் மொபிலைசேஷன். சேவிங்ஸ் இப்போது சேவிங்ஸ்ன்னும் போது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் எப்போவுமே சொல்லுவேன், டுடேஸ் 1 rupee இஸ் நாட் ஈக்குவல் டு டுமாரோஸ் 1 rupee இல்லையா? இன்றைக்கி என்கிட்ட 1 rupee இருக்குன்னா அது நாளைக்கு அந்த நான் வச்சுருக்கக்கூடிய 1 rupeeக்கு ஈக்குவல் கிடையாது. பிகாஸ் மணியோட வேல்யூ அப்படிங்கிறது டே பை டே வந்து மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம், ஃப்ளக்ஷுவேட் ஆகிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்கிட்ட வந்து நான் வந்து ஒரு மந்த்லி சேல்ரி ஹோல்டர்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் 20,000 சேல்ரி ஹோல்டர் அப்படின்னா நான் 15,000 வந்து மந்த்லி செலவுக்காக ஒதுக்கிட்டு 5,000 சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அந்த 5,000 நான் என்ன பண்ணலாம்? ஜஸ்ட் லைக் தட் என்னோடய பீரோவில் இருக்கக்கூடிய ஒரு லாக்கரில் லாக் பண்ணி அப்படியே வச்சுருக்கலாம் இல்லையா? அப்படியே 5,000 மந்த்லி எடுத்து அப்படியே லாக்கரில் போட்டு வைக்கலாம். இஸ் இட் குட்? அது மாதிரி வைக்கிறது குட்டுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை அதை வந்து நான் என்ன பண்ணலாம், ஒரு பேங்க்கில் சேவிங்ஸ் டெபாசிட்டில் நான் போட்டு வைக்கிறது பெட்டர்ன்னு நினைக்கிறீங்களா? ஸோ கண்டிப்பாக எல்லாரோட திங்கிங்கும் என்னவாக இருக்கும்னு பார்த்தோன்னா, பேங்க்கில் சேவ் பண்ணலாம், இல்லை வேறு எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்மளோட மெயின் தாட்டாக இருக்கும். ஸோ சேவிங்ஸ் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக சேவிங்ஸை மொபிலைஸ் பண்ணுறதுல ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல் ரோல் ப்ளே பண்ணுறாங்க. பிகாஸ் இப்போ ஏன் அப்படின்னா, நான் 10,000 வந்து சப்போஸ் நான் ஒரு 10,000 வச்சுருக்கேன், அதை நான் லாக்கரில் போட்டு வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 2 வருஷம் கழித்து அந்த 10,000 எடுத்தால் அது ஏதாவது இன்க்ரீஸ் ஆகிருக்குமா இல்லை டிக்ரீஸ் ஆகிருக்குமா? நெவர், எதுவுமே ஆயிருக்காது இல்லையா? ஸோ அந்த 10,000 அப்படியே தான் இருக்கும் என்னோடய லாக்கரில். அதை அன்டில் நான் எடுத்து யூஸ் பண்ணுற வரைக்கும் அது அப்படியே தான் இருக்க போகுது. சப்போஸ் அதே 10,000 நான் பேங்க்கில் போட்டு வைக்கிறேன், பேங்க்கில் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், அதுக்கு கண்டிப்பாக எனக்கு ஒரு சம் இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து அந்த 10,000 அப்ரிஷியேட் ஆன அமௌண்ட்டு எனக்கு கிடைக்கும் இல்லையா? அந்த 10,000 எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இல்லைங்களா? ஸோ அப்போது சேவிங்ஸை மொபிலைஸ் பண்ணுறது, சேவிங்ஸ் ஹேபிட்டை க்ரியேட் பண்ணுறதுல ஒரு முக்கியமான ரோல் இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ யார்கிட்ட இருந்தெல்லாம் இந்த சேவிங்ஸை வந்து மொபிலைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இண்டிவிஜுவல்ஸ், பிஸ்னஸ் ஃபர்ம்ஸ், பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ், கவர்மெண்ட் ஆஸ் வெல் இல்லையா? ஸோ யார்கிட்ட இருந்தெல்லாம் எக்ஸ்ட்ரா சர்ப்ளஸ் அமௌண்ட் இருக்கோ அவங்கக்கிட்ட இருந்தெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா, ஃபினான்ஸை சேவிங்ஸை மொபிலைஸ் பண்ணுறாங்க, திரட்டுறாங்க. சேவிங்ஸை திரட்டுறதுக்கு இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட் இந்த ரோலை ப்ளே பண்ணுறாங்க. கிளியர்? நெக்ஸ்ட் ஒன், சரி சேவ் பண்ணியிருக்கேம்மா, ஓகேங்களா? சேவ் பண்ணியிருக்கிற இந்த அமௌண்ட்டை அப்படியே ஜஸ்ட் லைக் தட் சேவ் பண்ணியே வச்சுருந்தோம் அப்படின்னா இஸ் இட் எனி யூஸ்? நம்ம சேவ் பண்ணுறதுல ஏதாவது யூஸ் இருக்கா? சரி, நான் ஒரு இண்டிவிஜுவல் பர்சன், நான் சொன்ன மாதிரி நான் 10,000 வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், பேங்க்கில் போட்டிருக்கேன். நான் சொன்ன மாதிரி 2 வருஷம் கழித்து எனக்கு என்ன பண்ணுவாங்க, இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. சரி, இந்த இன்ட்ரெஸ்ட் எங்கேருந்து கொடுப்பாங்க? இன்ட்ரெஸ்ட் பேங்க்லேயே அவங்களே வந்து ஓனாக போட்டு கொடுப்பாங்களா? அவங்க லாஸ் ஆகுறதுக்கு அவங்களுக்கு என்ன விருப்பமா இல்லையா? ஸோ அவங்க எக்ஸ்பெண்ட் பண்ண விரும்புவாங்களான்னா நோ. அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, ஸோ நான் வந்து சேவ் பண்ண என்னோடய எக்ஸஸ் அமௌண்ட்டை எனக்கு தெரியாமலே அவங்க என்ன பண்ணுறாங்க, வேறு ஒரு ப்ரொடக்டிவ் பர்பஸ்க்காக லோன் கேட்குறாங்க யாராவது அப்படின்னும் போது அந்த இடத்துல அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்கக்கிட்ட இருந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, இன்ட்ரெஸ்ட்டை கெட் பண்ணுறாங்க. எப்போவுமே பேங்க்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா லோன் கொடுக்குறாங்க அப்படின்னா லோனுக்கு மேலே கட்டக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். வென் கம்பேர்ட் டு டெபாசிட்ஸ்க்கு அவங்க கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்கும். ஸோ பேங்க்கு
டெபாசிட்டர்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை கம்மியாக கொடுத்துட்டு லோன் கொடுத்தாங்க இல்லையா அவங்கக்கிட்டேருந்து கெட் பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை அதிகமாக கெட் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் தான் அந்த பேங்கிங் செக்டாரோட ப்ராஃபிட்டை அவங்க கெட் பண்ணுறாங்க. கிளியராமா? ஸோ அப்போது அந்த சேவிங்ஸ் மொபிலைஸ் பண்ணாங்க இல்லையா, அந்த மொபிலைசேஷனோடு நிற்காமல் அதை இன்வெஸ்ட்டாக க்ரியேட் பண்ணுற ரோலையும் இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் செய்கிறாங்க. கிளியர்மா? நெக்ஸ்ட் ஒன், நேஷ்னல் க்ரோத். சரி, நேஷ்னல் க்ரோத்தை எப்படி அட்டைன் பண்ண முடியும்? சேவிங்ஸை மொபிலைஸ் பண்ணுறாங்க, அதை ப்ரொடக்டிவ் பர்பஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இதை விட என்ன பெருசாக நேஷ்னல் க்ரோத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? இல்லையாம்மா? ஸோ எங்கே பண தேவை இருக்கோ, எங்கே எக்ஸஸாக இருக்கோ அங்கேருந்து எடுத்து தேவை இருக்கிற இடத்துல கொடுக்குறாங்க. ஸோ அப்படி கொடுக்கறது மூலயமா கண்டிப்பாக என்ன ஆகும்? ப்ரொடக்டிவ் பர்பஸ்க்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும். ஸோ நிறைய புதுசாக நிறைய விஷயங்கள் கண்டுபிடிப்பாங்க, நிறைய ப்ரொடக்ஷன் நடக்கும். நிறைய ப்ரொடக்ஷன் நடக்கும்போது கண்டிப்பாக நிறைய இன்கம் கிடைக்கும். ஸோ அதனால் இப்போ நான் சொன்ன சேவிங்ஸ் பண்ணாங்க, அந்த சேவிங்ஸ்லேருந்து எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் இவங்க கொடுத்துருக்காங்க, லோன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐடியலாக இருக்கக்கூடிய ரிசோர்ஸை என்ன பண்ணியிருக்காங்க? சும்மா வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ரிசோர்ஸை என்ன பண்ணியிருக்காங்க? ப்ரொடக்டிவ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. எத்தனையோ பேர் அதனால் ஒரு புதுசாக ஒரு இன்கம்மை ஜெனரேட் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே கான்ட்ரிபியூட்ஸ் டு நேஷ்னல் க்ரோத். ஓகேம்மா? நெக்ஸ்ட் ஒன், ஆண்டர்ப்ரனர்ஷிப் க்ரோத். ஆண்டர்ப்ரனர்னா என்னம்மா? ஆண்டர்ப்ரனர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆர்கனைசர் ஒன்றும் கிடையாது. ஆண்டர்ப்ரனர் அப்படிங்கிறவர் ஒரு ஐடியா கெட் பண்ணியிருப்பார். ஒரு ஆர்கனைசேஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஃபஸ்ட்டு ஐடியாவை கெட் பண்ணியிருப்பார். கெட் பண்ணி அந்த முக்கியமான 2 விஷயம் ஆண்டர்ப்ரனர். இப்போ ஆர்கனைசர்னே சொல்லலாம் இல்லையா? ஒரு ப்ரொடியூசர், ஆர்கனைசர் இப்படியே சொல்லலாம் இல்லையா? ஏன் ஆண்டர்ப்ரனர்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஆண்டர்ப்ரனர் இஸ் அ பர்சன் who gets a idea to start a business, who is innovative and risk taker-ஆக இருப்பார். சரிங்களா? இன்னோவேட்டிவ், அதாவது புதுசாக ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு ஆர்வம் உள்ளவராக இருப்பார். அதே நேரத்தில் ரிஸ்க் எடுக்கிறதுக்கும் தயங்காதவராக இருப்பார். ஸோ இவரை தான் ஆண்டர்ப்ரனர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆண்டர்ப்ரனர்ஷிப் க்ரோத், இப்போ நம்ம சொன்னோம் நிறைய பேருக்கு பிஸ்னஸ் ஐடியாஸ் நிறைய இருக்கும், ரிஸ்க் எடுக்க ரெடியாக இருப்பாங்க, ஒரு புதுசாக விஷயத்தை கண்டுபிடிக்கணுன்ற ஆர்வம் இருக்கும். ஆனால் அவங்கக்கிட்ட ஃபினான்ஸ் இருக்காது. ஸோ அப்போ அவங்களுக்கு தேவைப்படுற ஃபினான்ஸை லோனாக அவங்க என்ன பண்ணிக்கலாம்? கெட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி அவங்க கெட் பண்ணிக்க முடியறதுனால புதுசாக நிறைய இன்னோவேஷன்ஸ் கெட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஆண்டர்ப்ரனர்ஷிப் க்ரோத் அட்டைன் பண்ணுறதுக்கு ஃபினான்ஷியல் மார்க்கெட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட். சரி, இண்டஸ்ட்ரினா என்னம்மா? நமக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம 11th படிச்சிருக்கோம் இல்லையா? இண்டஸ்ட்ரி அப்படின்னா குரூப் ஆஃப் firms இல்லையா? குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல் ப்ரொடியூசிங் யூனிட்ஸ் ஆர் சர்வீஸ் ப்ரொவைடிங் யூனிட்ஸ் இல்லையா? ஒரே விதமான ப்ரொடக்ஷனையோ இல்லை ஒரே மாதிரியான சர்வீஸையோ ப்ரொவைட் பண்ணக்கூடிய சின்ன ஃபர்ம்ஸ் எல்லாத்தையும் கலெக்டிவாக சேர்த்து சொல்கிறதுக்கு பேர் தான் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி அப்படின்னா என்ன அர்த்தம்? சின்ன ஃபேக்ட்ரிஸ் இல்லை பெரிய ஃபேக்ட்ரிஸ் எல்லாமே ஒன்றா சேர்ந்து அவங்க தனித்தனியாக என்ன பண்ணுவாங்க? அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, அயர்ன் அண்ட் ஸ்டீல் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அவங்களையெல்லாம் ஒட்டு மொத்தமாக சொல்லும் போது அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறோம். டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரின்னா என்ன? டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய எல்லா சர்வீஸ் ப்ரொவைடிங் யூனிட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறோம். சரிங்களா? இண்டஸ்ட்ரினா என்னென்னு கிளியராக இருக்கீங்களா? அப்போ தான் முடியும். ஸோ இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட், ஸோ ப்ரொடியூசிங் யூனிட்டாக இருக்கட்டும், சர்வீஸ் ப்ரொவைடிங் யூனிட்டாக இருக்கட்டும், இது ரெண்டுத்துக்குமே ஃபினான்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு ஆல்ரெடி தெரியும் இண்டஸ்ட்ரிங்கிறது பார்ட் ஆஃப் பிஸ்னஸ் இல்லையா? காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி இது ரெண்டுமே பார்ட் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ பிஸ்னஸ்க்கு ஒரு லைஃப் பிளட்டாக இருக்கக்கூடியது எதுன்னு பார்த்தோம்னா ஃபினான்ஸ். ஆமாம் தானம்மா? இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி 11th படிச்சிருக்கோம். ஸோ பிஸ்னஸ்க்கு ஃபினான்ஸ் தான் ஒரு பிளட் மாதிரி. ஒரு ஹியூமனுக்கு எப்படி பிளட் இல்லைன்னா அவங்களால இயங்கவே முடியாதோ, அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ்க்கும் பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ் இல்லைன்னா இயங்கவே முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஃபினான்ஸை ப்ரொவைட் பண்ணுறது இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்
இப்போ நம்ம வெளியே போகிறோமா, வெளியே போயிட்டு வீட்டுக்கு வரோம். வீட்டுக்கு வந்தோடனே என்ன பண்ணுறோம், வீட்டுக்கு வந்தோடனே ரொம்ப ஸ்வெட்டிங்காக இருக்குது, என்ன பண்ணுறோம், உடனே ஃபேன் ஸ்விட்சை போடுறோம். எதாவது ஒர்க் பண்ணணும், வெளிச்சம் தெரியல, லைட் போட்டுக்கிறோம். என்டர்டைன்மெண்ட்டுக்கு டிவி போட்டுக்கிறோம். அதையும் தாண்டி ரொம்ப வெயிலாக இருக்குது, சம்மர் டேஸ், ஏசி போட்டுக்கிறோம். ஸோ நமக்கு தேவையான விஷயங்கள்லாம் நமக்கு கிடைக்குது இல்லையா? சரி, அப்படியே என்ன பண்ணுறோம், இங்கேருந்து வெளியூருக்கு போகணுன்னு நினைக்கிறோம். ஒரு பஸ் ஏறி போகிறோம், டிக்கெட் எடுக்கிறோம், போகிறோம். அந்த இடத்துல நமக்கு தேவையான இடத்துல நமக்கு டைமுக்கு எடுத்துகிட்டு போய் ரீச் பண்ணி விடுறாங்க. ஸோ இது எல்லாமே ப்ரொடக்ஷன் யூனிட்ஸாக இருக்கட்டும், சர்வீஸாக இருக்கட்டும், இது எல்லாமே இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட விஷயந்தான். ஸோ இதெல்லாம் உற்பத்தி நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஃபேன் உற்பத்தி நடக்கலை, இல்லை ஃபேன் நான் ஆல்ரெடி வாங்கி வச்சிட்டேனே, இதுக்கு மேலே உற்பத்தி நடக்கலைனாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னாலும், சரி வாங்கின ஃபேன் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குமா லைஃப் லாங்கு? ஓடிக்கிட்டே இருக்காது. ஸோ அதில் ஏதோ ஒரு சின்ன ஃபால்ட்டு, ரிப்பேர் பார்க்கணும். சர்வீஸ் இண்டஸ்ட்ரி, சர்வீஸ்லேருந்து ஒரு ஆள் வரணும் இல்லையா? அதை சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வரணும் இல்லையா? ஸோ அப்போது இது எல்லாமே எதன் மூலயமா நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபினான்ஷியல் செக்டார் மூலயமா தான் நடக்குது. ஸோ இப்போது இந்த சொசைட்டியோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அண்ட் சொசைட்டியோட வெல்பீயிங், இது ரெண்டுமே இண்டஸ்ட்ரி டெவலப் ஆனால் மட்டும்தான் நடக்கும். நீங்கள் ஆல்ரெடி இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் பற்றிலாம் சின்ன கிளாஸஸ்லேயே படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போது இண்டஸ்ட்ரீஸோட டெவலப்மெண்ட் எக்கனாமியோட க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதும் எது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ். ஓகேங்களாம்மா? கிளியர்? Thank you.